தேங்க் காட் அந்த பொண்ணை ரிலீஸ் பண்ண அபி அங்கே போயிருக்காரு. தப்பு நம்ம சைடில் தான் நடந்திருக்கு. நம்ம தான் யாராவது போய் கூட்டு வந்திருக்கணும். அவ பணத்துக்காக திருடல, என்ன பழி வாங்கணுன்றதுக்காக மட்டும்தான் திருடி இருக்கா. பிராச்சி அப்படி செய்ய மாட்டா. டாடி, இன்னும் அவளை நீங்க நம்புறீங்க? அவளோட பாக்கெட்ல இருந்து இதை எடுத்திருக்கோம். நான் அவளோட பாக்கெட்ல நெக்லஸ போட்டு அப்புறம் அவ கையாலே அதை எடுக்க வச்சேன். இது உண்மையிலேயே ரொம்ப கிரேசியா இருக்கு. ரியாவை ஆலியா கிட்ட இருந்து எப்படியாவது பிரிச்சாகணும். ஆனா நான் என்ன பண்ண முடியும்? ரியா ஆலியா கூட சேர்ந்துக்கிட்டு இப்படி எல்லாம் பண்றான்னு நான் எப்படி சொல்ல முடியும்? அவ மேல நான் எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன். என்ன இது? ஐம் சாரி, நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். இனிமே இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டேன். நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஐ எம் சோ சாரி. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க. இட்ஸ் ஓகே. எல்லாரும் தப்பு செய்யறது உண்டு. ஆனா நல்ல விஷயம் என்னன்னா உன் தப்பை நீ ரியலைஸ் பண்ணிட்டத. நல்லது கெட்டது எதுன்னு நீ புரிஞ்சுக்கிட்ட. அது எனக்கு சந்தோஷமா இருக்கு. நீ தப்பு செஞ்சதான், ஆனா அது தப்புன்னு நீ புரிஞ்சுக்கிட்ட. அதை நினைக்கும் போது நான் ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றேன். And I love you lots, Riya. I love you. I love you too. மீராவோட பார்வைக்கு தப்பா தெரியக்கூடாது. பட் ஐம் so happy. பிராச்சியை எல்லாருக்கும் முன்னாடியும் தலை குனிய வச்சுட்டேன். அவ திருடலன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சா கூட அவ ஜெயில இருந்து வெளியே வந்தாலும் அவ திருடின்ற பட்டம் அவளுக்கு என்னைக்கும் இருக்கும். என்னாச்சுன்னா மேம், இன்ஜின்ல ஏதோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். நான் போய் பார்த்துட்டு வரேன் மேம். கொஞ்சம் சீக்கிரம் பாருங்களேன் ப்ளீஸ். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க மேடம். நல்ல வேலையா இந்த மழை நின்னுச்சு. இப்பன்னு பார்த்தா இந்த வண்டி நிக்கணும். ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஆள் தான். கூட வேற கார்ல மாட்டிச்சு. ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. இப்ப இந்த கார் வேற இவ்வளவு பிரச்சனை பண்ணுது. எனக்கு லேட் ஆகுது. எக்ஸ்கியூஸ் மீ, பிராச்சி எங்க? உள்ள இருக்காங்க. உள்ளனா எங்க? சார் நான் எங்க இருக்கேன் சார்? சார் தெரியாம உங்ககிட்ட வந்து உதவி கேட்டுட்டேன். நீங்க எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. இப்போ நீங்க என்ன சொன்னீங்க? நல்ல வேலையா போலீஸ் பிராச்சி அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு தானே சொன்னீங்க. நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட சனா. அது ஏன் சனா? லிசன் மீ சனா. சார் நீங்க எனக்காக வந்தீங்களா? Thank you sir. Thank you so much. Thank you so much. சார் நான் திருட இல்ல. சத்தியமா நான் திருடல. நான் அந்த நெக்லஸ் பார்க்க கூட இல்ல சார். அந்த நெக்லஸ் எப்படி யார் என் பாக்கெட்ல வச்சாங்கன்னு தெரியல சார். சார் நாங்க இங்க படிக்க தான் வந்தோம், திருட வரல சார். படிப்புக்காக தான் நாங்க வேலைக்கே வந்தோம். திருடணும்னு நினைச்சிருந்தா நாங்க எதுக்கு சார் வேலை செய்யணும்? நான் சொல்றத இங்க யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் திருடேன்னு சொல்றாங்க. நான் திருடல சார். நான் திருட இல்ல. Hey, அழாத. Don't cry. சார் அழறது எனக்கு பிடிக்காது. ஆனா நான் சொன்னா யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. என்ன நம்ப மாட்டேங்கிறாங்க. சார் ப்ளீஸ் நீங்க என்ன நம்புங்க சார். இந்த ஊர்ல உங்களை தவிர எனக்கு வேற யாருமே தெரியாது சார். நீங்க எப்பெல்லாம் எனக்கு உதவி செஞ்சிருக்கீங்களோ அப்ப எனக்கு எங்க குடும்பத்தை ஒருத்தர் மாதிரி இருக்கு சார். அந்த நம்பிக்கையில தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கு சார். ப்ளீஸ் என்ன நம்புங்க சார். நான் கடவுளை கூட திருடுறத பத்தி நினைக்க மாட்டேன் சார். நான் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். நான் இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து நல்லவங்க சொல்ற மாதிரி யாரையும் பார்க்கல. ஆனா நீங்க ரொம்ப நல்லவர் சார். சார் நான் திருடல சார். நான் செஞ்சதை நம்புங்க. நான் திருடல சார். என்னது? அழக்கூடாது. நீ அழக்கூடாது, சரியா? அழுவ?
திருடல சார். ஐ நோ. நான் இருக்கேன்ல. ட்ரஸ்ட் யூ. உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்ன தேங்க்யூ. நான் என்ன சொன்னேன்? அழக்கூடாது, அழக்கூடாது. யார் நீ? பிரேவ் கேர்ள். நீ யாரு? பிரேவ் கேர்ள். சாரி சார், நான் உங்களை அங்க என்னென்னவோ பேசினேன் சார். சார் எனக்கு புத்தியே இல்ல. பிராச்சியை கூட்டிட்டு வர்றதுக்காக தான் உங்களை கூப்பிட்டேன். நான் தெரியாம ஏதேதோ பேசிட்டேன். சாரி சார், நான் ரொம்ப தப்பா பேசிட்டேன். ஐம் so சாரி சார். சார், பிராச்சி மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா சார் ப்ளீஸ் அவளுக்கு ஹெல்ப் பண்ணுங்க சார். சார், அவளை எப்படியாவது இங்க இருந்து வெளியில கொண்டு வாங்க சார். இல்லனா அவளோட லைஃப் ஃபியூச்சர் எல்லாமே ஸ்பாயில் ஆயிடும் சார். அப்படிலாம் ஒண்ணும் ஆகாது. சரியா? என் பொண்ணோட பர்த்டே அன்னைக்கு யாரோட பொண்ணு அழக்கூடாது. ஐ ட்ரஸ்ட் ஹர். அவளை நான் நம்புறேன். நீ திருடி இருக்க மாட்ட. இது உனக்கான இடம் கிடையாது. நான் இங்க இருந்து உன்னை வெளியில கூட்டிட்டு போவேன். அதுக்கு நான் அவங்க கிட்ட போய் பேசி ஆகணும். சரியா? So I'm going to talk to the inspector. Don't cry. No, I would cry. நீ யாரு? Brave girl. அழக்கூடாது. அவ அழுதானா? பிராச்சி, அவரோட பேருக்கு ஏத்த மாதிரி அவரோட மனசு பெருசு. இஸ் a real rock star. ரியா உண்மையிலேயே ரொம்ப லக்கி. கொடுத்து வச்சவங்களுக்கு தான் இப்படி ஒரு அப்பா கிடைப்பாங்க. ராக் ஸ்டார். டாட் 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 எங்க போனாரு? ஹாய் ரியா. அண்ணன் எங்க போனாரு? ஆமா ரியா, நான் செய்ய சொன்னதை நீ செஞ்சியா? என்னது? மன்னிப்பு. ஓ, ஆஃப் கோர்ஸ். நான் அவங்க ரூமுக்கு போனேன், அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டேன், அவங்களே என்ன மன்னிச்சிட்டாங்க. and she hugged me. குட் ஜாப். ஹக் மீ. நல்ல வேலை செஞ்சேன். பை த வே, அண்ணன் எங்க போனாரு? எனக்கு தெரியல. டாடுக்கு நான் குட் நைட் சொல்லலான்னு வந்தேன், ஆனா இல்ல. எங்க போனாருன்னு தெரியல. ஆனா இப்பெல்லாம் ராத்திரியில பார்ட்டிக்கு போறத அவர் எப்பவோ நிறுத்திட்டாரு. ஸ்பெஷலி ஆஃப்டர் வாட் ஹேப்பனிங் இன் த பார்ட்டி. அவ இதுக்கு முன்னாடி வேற எங்கேயோ திருட்டு வேலையை செஞ்சிருக்கலாம். அந்த தைரியத்துல தான் அவ இங்கேயும் திருட்டு வேலையை ஆரம்பிச்சிருக்கான். இல்ல அலியா, நான் ஏற்கனவே அவளை 2-3 தடவை பார்த்திருக்கேன். அவ அப்படி கிடையாது. ஒருவேளை அவளை ஜெயில இருந்து வெளியில கொண்டு வர அவர் போனாரா என்ன? வாட்? நோ 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 நோ, that is not possible. அவரு என்னோட டாட். He loves me a lot. அவருக்கு மேல பாசம் இருக்கா இல்லையா? Of course, he loves you sweetheart. Of course, don't worry. அப்புறம் எதுக்கு அவர் அவளை வெளிய எடுக்கிறதுக்காக போனாரு? ஏன் கூட தானே இருந்துக்கணும். ஒரு நிமிஷம். அவர் எப்பவுமே என் மேல, அந்த பிராச்சி எப்போ என் லைஃப்ல வந்தாலும் just calm down ரியா. நான் உன்ன அமைதியா இருக்க சொன்னேன், அவ்வளவுதான். அப்புறம் நான் இத பத்தி எதுவும் சொல்லிருக்க கூடாது. அப்புறம் நீயும் இத பத்தி எதுவும் யோசிக்காத. ஓகே? I'm sorry. Come down. Just calm down. I swear எதுவும் நடக்காது. அப்புறம் அந்த பிராச்சியால ஜெயில விட்டு வெளியில வரவே முடியாது. I promise you. Okay? Don't worry. Okay? Just calm down. Okay? Still your birthday, right? Yeah. Calm down. மிஸ்டர் மெஹரா, நீங்களா? வாங்க உட்காருங்க. நான் உங்களுக்கு என்ன உதவி பண்ணணும்? மகந்தர், சாருக்கு ஏதாவது கொண்டு வாப்போ. வேண்டாம் சார், எதுவும் வேண்டாம் ப்ளீஸ். பிராச்சிய வெளியில விடுங்க. என்ன சொன்னீங்க? யாரை விடணும்? பிராச்சிய நீங்க அரெஸ்ட் பண்ணீங்களா? அந்த பொண்ணு. அட, இந்த பொண்ணா? பிராச்சி. இவ திருடுனதுக்காக நான் இவளை அரெஸ்ட் பண்ணிருக்கேன். இவளை விட சொல்றீங்களா? இவ திருடி இல்ல. மெஹரா சார், நீங்க காமெடி பண்றீங்களா? ஆனா எனக்கு சிரிப்பு வரல, ரொம்ப கோவம் தான் வருது. இது போலீஸ் ஸ்டேஷன், ஹாஸ்பிட்டல் கிடையாது. ஏதோ பேஷண்ட்டை டிஸ்சார்ஜ் பண்ற மாதிரி சொல்றீங்க. அவளை விட முடியுமா? முடியாதா சார்? முடியாது. உங்களுக்கு தெரியுமா, எந்த வீட்ல நீங்க இந்த பொண்ணு அரெஸ்ட் பண்ணீங்களோ அந்த வீடு மட்டும் என்னோடது இல்ல. நெக்லஸ் காணாம போச்சுன்னு சொன்னீங்களா, அந்த நெக்லஸும் என்னோடது தான். நான் கேஸே கொடுக்காத போது இவளை எப்படி நீங்க அரெஸ்ட் பண்ணுவீங்க? கிரைம் நடக்கிற ஸ்பாட்ல போலீஸ் லேட்டா போகுதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா அவங்கள பார்த்து நாங்க என்ன சொல்லுவோம் தெரியுமா? கிரைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் அவங்க லேட்டா வருவாங்க. மிஸ்டர் மெஹரா, நீங்க லேட் பண்ணிட்டீங்க. நான் கேஸை ஃபைல் பண்ணிட்டேன். 2 மணி நேரத்துல முடிச்சிருக்கேன். எனக்கு ப்ரமோஷனும் கிடைக்க போகுது. என்ன இந்த ப்ரமோஷனை விட்டுடுன்னு சொல்றீங்களா? ஒன் செகண்ட். இந்த கேஸ் ஃபைல் பண்ணது வரைக்கும் நீங்க எப்படி சால்வ் பண்ணுவீங்க? இந்த பொண்ணு திருடி இல்ல. ஷீ இஸ் இன்னசென்ட்.
அவ திருடி இருப்பாளான்னு அவளை பார்த்து சொல்லுங்க. சார், நீங்க எத்தனையோ கிரைம் கேசஸ் பார்த்திருப்பீங்க. இவன் கிரிமினலா இல்லையான்னு அவனை பார்த்த உடனே உங்களால சொல்ல முடியும். அவ அந்த வேலையை பண்ண மாட்டா சார். அவ ஒரு ஸ்டூடெண்ட். பாவம், ஊரை விட்டு முதல் தடவை டெல்லி வந்திருக்கா. சரி, அந்த ஊரைய பார்க்காத போது அவ்வளவு பெரிய வீட்டுல அத்தனை பேர் முன்னாடி அவளால எப்படி திருடி இருக்க முடியும்? இந்த மாதிரி ஒரு வேலையை ஒரு ப்ரொஃபஷனல் தான் செய்ய முடியும். இவன் எப்படி செய்வா? வேற ஏதாவது? சார், இது வரைக்கும் நான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக பேசுனேன். இனிமே நீங்க கேட்கணுங்கிறதுக்காக பேசுவேன். கனவு நிறைஞ்ச கண்கள்ல கண்ணீரை பார்க்க கூடாது சார். நியாயமா தலை நிமிர்ந்து நிக்கணும் சார். யார் முன்னாடியும் தலை குனிஞ்சு நிக்க கூடாது சார். நீங்க கேஸ சால்வ் பண்ண நினைக்கல, ஒரு பொண்ணோட லைஃப வீணாக்க பாக்குறீங்க. மிஸ்டர் மெஹரா, யாரு முகத்தையாவது பார்த்து நாங்க அரெஸ்ட் பண்ணணும்னா இந்த ஊர்ல இருக்கிற பாதி ஜனங்க ஜெயில தான் இருப்பாங்க. ஒருவேளை இந்த பொண்ணோட முகம் அழகா இருந்தா ஒரு விஷயம் சொல்றேன் மெஹரா, இந்த கேஸ்ல நீங்க தலையிடாதீங்க. அப்படி தலையிட்டா தான் பொண்ணு வயசுல இருக்கிற ஒரு பொண்ணு கிட்ட அபிஷேக் மெஹரா. சார் வேண்டாம் சார். சார் ப்ளீஸ் வேண்டாம். பி கேர்ஃபுல் மிஸ்டர் மெஹரா, இல்லனா உங்களை ரிலீஸ் பண்றதுக்கு உங்க வீட்டு ஆளுங்களை வர சொல்ல வேண்டியிருக்கும். நான் உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், அதுவும் உங்க சீனியர் கிட்ட. தாராளமா பண்ணுங்க. இந்த பொண்ணு கைப்பட எழுதி கொடுத்த லெட்டர் என்கிட்ட இருக்கு. இவளை வெளிக்கொண்டு வரதுக்கான ஆதாரம் எதுவும் இல்ல. அந்த கன்ஃபெஷன் லெட்டரை நான் பார்க்கலாமா? முடியாது மிஸ்டர் மெஹரா. ஒருவேளை நீங்க லாயரா இருந்திருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். நீ என்கிட்டயே இவ்வளவு திமிரா பேசினதால நீ ரெக்யூஸ்ட் பண்ணி கேட்டா கூட உனக்கு கொடுக்க மாட்டேன். இன்ஸ்பெக்டர் சஞ்சீவ் திரிபாட்டி, நான் எல்லா வேலையும் சரியா செய்வேன். ஆனா உன்ன மாதிரி பணக்காரங்க உங்க பணத்தை வச்சுக்கிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் சாதிச்சிட முடியாது. ரொம்ப பெரிய வார்த்தை பேசுறீங்க. ஒருவேளை உங்ககிட்ட ஏதாவது கன்ஃபெஷன் லெட்டர் இருந்துச்சுன்னா அதை நீங்க என்கிட்ட காட்டி இருக்கலாம். ஆனா நீங்க அப்படி பண்ணல. என்ன கன்ஃபெஷன் அது? இந்த பொண்ணு எந்த தப்பும் பண்ணாத போது எப்படி கன்ஃபஸ் பண்ணுவீங்க? சொல்லுங்க. போய் சொல்லு. சார், சாலா, நீ பிராச்சி கூட இரு. இவர் உங்களை மாட்டி விடுறதுக்காக முயற்சி பண்றாரு. ஆனா மாட்ட போறது இவர்தான். யாராவது கன்ஃபஸ் பண்ணணும்னு நினைச்சா இவர் தான் இப்ப கன்ஃபஸ் பண்ண போறாரு. ஓகே, கோ பேக். So sir, ஸ்டேஷன் இன்சார்ஜ் இன்ஸ்பெக்டர் சஞ்சீவ் திரிபாட்டி, வசந்த் குஞ்ச் போலீஸ் ஸ்டேஷன். அதாவது நான் நேர விஷயத்துக்கே வருவோம். நான் பிராச்சி. மிஸ்டர் அபிஷேக் மெஹரா பொண்ணோட பர்த்டே பார்ட்டிக்கு நான் போயிருந்தேன். அங்க வெயிட்டர்ஸ் வேலை பார்க்க போனேன். அந்த இடத்துல ரியா கழுத்துல இருந்த வைர நெக்லஸ நான் பார்த்தேன். அதை பார்த்ததும் எனக்கு ஆசை வந்துருச்சு. அந்த நெக்லஸ நான் திருடிட்டேன். அப்புறமா போலீஸ் வந்தாங்க. நான் திருடுனதை கண்டுபிடிச்சிட்டாங்க. போலீஸ் என்ன அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நான் தான் குற்றவாளி. நீங்க எனக்கு எந்த தண்டனை கொடுத்தாலும் அதை நான் ஏத்துக்கிறேன். பிராச்சி. பேரு ஓகே, ஆனா இதுல சிக்னேச்சர் எங்க? அப்படின்னு இந்த கன்ஃபெஷன் லெட்டரை நீங்களே எழுதியிருக்கீங்க. உங்களோட ப்ரொமோஷனுக்காக ஒரு இன்னசென்ட் பொண்ணு மேல ஃபால்ஸா சார்ஜ் பண்ணிருக்கீங்க. அவ தப்பே செய்யாத போது எப்படி கன்ஃபெஷன் கொடுப்பா? இது உன்னோட சைனா? அப்படின்னா நீங்க கட்டாயப்படுத்தி கையெழுத்து வாங்கிருக்கீங்க. அவளை ஃபோர்ஸ் பண்ணி கையெழுத்து வாங்கிருக்கீங்க. நான் ஃபோர்ஸ் பண்ணி ஒன்னும் கையெழுத்து வாங்கல. நீங்க தான் பிராச்சியை மிரட்டுனீங்க. ஒருவேளை இதுல சைன் போடலனா நீங்க என்ன ஜெயில போட்டுருவீங்கன்னு சொன்னீங்க. மறுபடியும் அழுதாளா? இல்லல, மறுபடியும் அழுதாளா? அங்க போய் நில்லு. போ, உன் ஃப்ரெண்டு கிட்ட போய் நில்லு. சார், ரொம்ப நல்லா இருக்கு சார். அட, இது தப்பு. நீங்க என்ன பண்றீங்க? நீங்க செஞ்ச தப்ப நான் சரி பண்ணேன். பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் என்ன பண்ண போறேன்னு பாரு.
சார் பாக்குற வேலை என் வேலை இல்ல, பப்ளிக் பார்க்கட்டும். அந்த வேலையை நான் பாக்குறேன். நானும் ஒரு பப்ளிக் சர்வெண்ட் தான். அவங்க கிட்ட எனக்கு என்ன பயம்? அவங்களே வரட்டும் வரட்டும். யாருக்குனாலும் ஃபோன் பண்ணு, மினிஸ்டருக்கு பண்ணு, கமிஷனருக்கு பண்ணு. நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். நான் எது பண்ணாலும் சட்டப்பூர்வமா தான் பண்ணிருக்கேன். என்ன யாரும் எதுவும் பண்ண முடியாது. புரிஞ்சதா? புரோ, ஹலோ சொல்லுப்பா. ஒரு வேலை பண்ணு. நான் என்னுடைய அடுத்த சாங்க வசந்த் குஞ்ச் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல, அங்க லான்ச் பண்ண போறேன். பிராச்சி, இவ்வளவு நேரம் திருட்ட பத்தி பேசிட்டு இருந்தாரு. இப்ப ஏன் பிசினஸ் பத்தி பேசுறாரு? வாய் மூடு சஹானா. வசந்த் குஞ்ச் போலீஸ் ஸ்டேஷன்? ஆனா எதுக்கு? ஒன் செகண்ட். அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல தான் நம்ம பிராச்சி. சரி நீ நடத்து. ஐ அம் ப்ரௌட் ஆஃப் யூ. பாரு, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். உனக்கு தெரிஞ்ச எல்லா மீடியாக்காரங்களையும் இங்க வர சொல்லு. நான் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ் கான்ஃபரன்ஸ் வைக்க போறதா அவங்க கிட்ட சொல்லு. இங்க கிடைக்க போற ஃபுட்டேஜ் அவங்களுக்கு வேற எங்கேயுமே கிடைக்காது. எல்லாரையும் சீக்கிரமா இங்க வர சொல்லு. அட என்னப்பா, உன் பேரை கேட்டாலே எல்லாரும் அங்க வர போறாங்க. நீ போன வை, நான் சொல்றேன். அபிக்கு எந்த ஒரு வழி கிடைக்காத போதுதான் அவனோட பேரை அவன் யூஸ் பண்ணிக்கிறான். சுபோத், அபிஷேக் பிரேம் மேக்ராவுடைய எக்ஸ்க்ளூசிவ் ஃபுட்டேஜ் வேணுமா? இந்த கேஸ் மூலமா எனக்கு கிடைக்க போற ப்ரமோஷனை நான் அவ்வளவு சீக்கிரமா விட்டு கொடுத்துருவேன்னு மட்டும் நினைக்காத. அந்த பொண்ணு மேல உனக்கு ஏன் இவ்வளவு வைக்கிறேன்? அதுக்கு உறவா இருக்கணும்னு அவசியம் இல்ல. எங்களுடைய உறவு ஒரு அப்பா பொண்ணுக்கான உறவுங்கிறத உன்ன மாதிரி ஒரு மோசமான ஆள் புரிஞ்சுக்கிட்டா போதும். எந்த அப்பாவும் தான் பொண்ணு அழறத பார்க்க முடியாது. அதே மாதிரி அந்த பொண்ணு தான் அப்பா கிட்ட பொய் சொல்ல மாட்டா. உண்மையான அப்பா பொண்ணு இல்லாம இருக்கலாம், ஆனா நம்பிக்கைங்கிறது உண்மையானது. எங்க ரிலேஷன்ஷிப்பை பத்தி நீ ஏதாவது தப்பா பேசுன, நீ ஒரு போலீஸ்காரன்னு பாக்குற. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து போலீஸையே மிரட்டுறியா? சரி, நானும் உனக்கு அதே மாதிரியே பதில் தரேன். இப்போ நீ இந்த பொண்ணை ரிலீஸ் பண்ணி காட்டு பார்க்கணும். அப்பா பொண்ணு ரிலேஷன்ஷிப்ல என்ன சக்தி இருக்குன்னு நானும் பாக்குறேன். அந்த பொண்ணோட வார்த்தையில எவ்வளவு உண்மை இருக்கு, உனக்கு எவ்வளவு சக்தி இருக்குன்னு நானும் பாக்குறேன். இது என்னோட போலீஸ் ஸ்டேஷன். நான் நினைச்சதுதான் இங்க நடக்கும். மீடியாவை கூப்பிட்டுருக்கல, வரட்டும். நானும் அவங்க கிட்ட சொல்றேன். நீ சட்டத்தை உன் கையில எடுத்துக்கிட்டு சட்டத்தையே மீறி இருக்கன்னு சொல்ற. அதை நீங்க அப்புறமா சொல்லுங்க. முதல்ல நான் சொல்றேன். எந்த ஒரு தவறும் செய்யாத பிராச்சிய லாக்அப்ல எப்படி போடலாம்? டைமண்ட் நெக்லஸ் அவ திருடி இருக்கா? எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்களா? அத நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். சைன் பண்ணணும், அவ்வளவுதான். சைன் பண்ணிட்டேன்னா எஃப்ஐஆர் ரெடி ஆயிடும். பரவாயில்ல இன்ஸ்பெக்டர் சார், எஃப்ஐஆர் போடாமலே நீங்க பிராச்சிய லாக்அப்ல போட்டுட்டீங்க. இப்ப நீங்களே எனக்கு சொல்லுங்க, யார் சட்டத்தை மீறினா? எஃப்ஐஆர் போடாமலே கேஸை சால்வ் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு ப்ரமோஷன்ல பத்மா பூஷனே கிடைக்கும். ஒருவேளை நீங்க எஃப்ஐஆர் போட்டுட்டு கேஸை சால்வ் பண்ணிருக்கணும். அப்படின்னா நீங்க பொய்யான எஃப்ஐஆர் ரெடி பண்ணிருக்கீங்க. Making a false FIR, its punishment under section 182 I section 211 of the IPC. IPC னா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? இந்தியன் பீனல் கோட். இப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க, இந்த கேஸ் செல்லுபடி ஆகுமா? சொல்ல முடியாது. சீனியர்ஸ் இந்த கேஸை வச்சே உங்களுடைய பழைய கேஸை எடுத்தா? இன்ஸ்பெக்டர் சார், பயம் உங்க முகத்துல தெரியுது. கொஞ்சம் தைரியமா இருங்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின உன்னை உள்ள தூக்கி வச்சிருவேன். ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு, பண்ணுங்க. அவங்க கூட சேர்த்து என்னையும் உள்ள உட்காருவீங்க. ஆனா வெளியில மீடியாக்காரங்க கிட்ட என்ன சொல்லுவீங்க? கோர்ட்ல கூட உங்களால பதில் சொல்ல முடியும், ஆனா மீடியாக்காரங்க கிட்ட பதில் சொல்றது அவ்வளவு ஈஸி இல்ல. நான் வாங்கி வச்சிருந்த லெட்டரை கிழிச்சு போட்டதுக்கு உங்களை அரெஸ்ட் பண்ணலாம் மிஸ்டர் மெஹரா. இது கன்ஃபெஷன் லெட்டரா? இதுக்கு ஒரு எஃப்ஐஆரே இல்ல. ஏதோ புத்திசாலித்தனமா செய்யற நினைச்சு தப்பு பண்ணிடாதீங்க. என் கூட சேர்ந்து நீங்களும் உள்ள வருவீங்க. நான் உங்களுக்கு ஐடியா தரேன். ஏதாவது யோசிங்க, வேற ஏதாவது. அது வேற திருட்டு பழைய என் மேல சுமத்துங்க. அது என்னன்னா, எந்த நெக்லஸ் என் பொண்ணுக்கு கொடுத்தனோ அதே நெக்லஸ் நான் திருடிட்டேன்னு சொல்லுங்க. அதான் பெஸ்ட். அப்படியே போடுங்க. ஹலோ, நில்லுங்க. எங்க போறீங்க? நாங்க உள்ள போகணும். எங்களுக்கு வழி விடுங்க. நில்லுங்க. நாங்க உள்ள போய் பார்க்கணும். போகாதீங்க. மெஹரா சார் இருக்காரு, அவரை போய் பார்க்கணும். சென்சேஷன். மீடியாக்காரங்களை சார்ட் அவுட் பண்ணுங்க. அட ஆமாம்பா, வசந்த் குஞ்ச் போலீஸ் ஸ்டேஷன் தான். சொல்றது கேளுங்க, சீக்கிரமா போங்க, இல்லனா சுபத் எப்படி முன்னாடி வந்தானே என்ன கேட்பாங்க. அட ஆமாம்பா, அபிஷேக் பிரேம் மெஹ்ரா தான். அவருடைய அடுத்த லான்ச் வசந்த் குஞ்ச் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் பண்ண போறாரு. போங்க. அட நான் ஏன்பா போய் சொல்ல போறேன்? உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஃபுட்டேஜ் வேணும்னா நீங்க போங்க, இல்ல வேண்டாம்னா விட்டுருங்க. அப்ப கிளம்பி போங்க. ஓகே ஓகே.
போலீஸ் ஸ்டேஷன்ல சாங் லான்ச் பண்ண போறாரா? புரிஞ்சிருச்சு. மகேந்தர், கங்கனா, பிரமிளா, மீடியாவை யாரையும் உள்ள விடாதீங்க. அவங்கள வெளியிலே இருக்க வைங்க. மிஸ்டர் மெஹரா, தப்பான ஆளுகிட்ட மோதிட்டீங்க. என்கிட்ட மோதினா விளைவுகள் கடுமையா இருக்கும். இன்ஸ்பெக்டர் சார், நான் ஒரு விஷயம் சொன்னா நீங்க ரொம்ப வேதனைப்படுவீங்க. நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். நீங்களும் என் பேச்சை கேட்காதீங்க. வாட்ச்.